Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். டோல் காசு எதுக்குடா தரணும்? இறங்கி வந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏ. அடுத்த நொடி சூறையாடப்பட்ட டோல்கேட். மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் திருச்சியில் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருவெரும்பூர் அருகே தூவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடியில் போராட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது தலைமையில் முற்றுகையிட்டு நிர்வாகிகளும் தொண்டர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் கீழ் நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்காக சுங்க கட்டணங்களை வசூலித்து வருகிறது. இதில் வருடத்திற்கு 2 முறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்கிறது. இதனால் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மேலும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகளும் அரசியல் பிரதிநிதிகளும் கோரிக்கையாக வைத்து வருவதுடன் அடிக்கடி போராட்டங்களையும் அறிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் திருச்சி, செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 இடங்களில் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் திருவெரும்பூர் அருகே தூவாக்குடி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கேரளத்தில் 5 சுங்கச்சாவடிகள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழகத்தில் 70 சுங்கச்சாவடிகள் உள்ளன. அதில் 30 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டன. ஆண்டுக்கு 5 முதல் 7% வரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வருகின்றன. இதனால் விலைவாசி உயர்கிறது. கட்டண கொள்ளையால் மக்கள் சுரண்டப்படுகின்றனர். எனவே புதிதாக சுங்கச்சாவடிகள் தொடங்கக்கூடாது. காலாவதியான 30 சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும். சுங்க கட்டணங்களை உயர்த்தக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி காலாவதியாகி 10 ஆண்டுகளுக்கு மேலாகி ஒன்றிய அரசின் அமைச்சர்களின் உறவினர்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்ய அனுமதி அளித்துள்ளார்கள். அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றார். போராட்டத்தின் போது கட்சியினர் தஞ்சையிலிருந்து திருச்சி நோக்கி வரும் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் இருந்த கண்ணாடிகள், கேமராக்கள், வாகன தடுப்பு கட்டைகள் உள்ளிட்டவற்றை அடித்து உடைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்ல மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.